தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு திருவிழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. வேளாண்மைக்கு அடித்தளமாக விளங்கும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு தினத்தன்று விதைத்தால் தை மாதம் அறுவடை செய்யலாம் என்பது வழக்கம். ஆடிப்பெருக்கு தினத்தன்று மக்கள் புத்தாடை அணிந்து காவிரி தாய்க்கு படையலிடுவதும் வழக்கம். ஆனால் வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை எல் நினோவின் தாக்கம் காரணமாக வறட்சியடைந்ததால் இந்த ஆண்டு திறக்கப்படவில்லை. ஆடிப்பெருக்கு தினத்தன்று நீர்நிலைகளை வணங்குவதும் புதுமண பெண்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வதும் புதிய காரியங்களை தொடங்குவதும் வழக்கமாகும். ஆனால் இந்த ஆண்டு ஆறுகள் வறண்டுள்ளதால் ஆடிப்பெருக்கை வழக்கம் போல் கொண்டாட முடியாமல் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதனிடையே ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் இன்று காலை ஏராளமானோர் புனித நீராடி விவசாயத்திற்கு தீர்த்தம் எடுத்து சென்றனர். புனித நீராடி வரும் மக்கள் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி வருகின்றனர். திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் மக்கள் புனித நீராடுவதற்காக ஷவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் பாதுகாப்புடன் நீராட ஏதுவாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.